ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி சரின்னு முருகன் கோயிலுக்கு வந்தோம். அப்புறம் வீட்லேயே சுண்டல் வேக வச்சு கொண்டு வந்திருந்தேன், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்சது நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு மாலை வாங்கிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தா கோயிலில் மனசார வேண்டிக்கிட்டோம். மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இந்த முருகன் கோயிலுக்கு கும்பிடும்போது இது ஒரு புது கோயில். இப்போ நான் இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கேன். இங்கே 5 தலை சிவனும் இருக்குது. இந்த சிவனும் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கோயிலுக்கு வரும்போதே மனசு ரொம்ப அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும். அப்புறம் சின்ன பாப்பா கீழே படுத்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சாமியை பார்த்த மாதிரி திரும்பிக்கிட்டா. அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமிக்கு நல்லா பூ மாலையில் வாங்கி போட்டுட்டு மனசார சாமியை பிரார்த்தனை பண்ணியாச்சு. நல்லபடியாக சாமியை வேண்டிக்கிட்டு வரும்போது திடீர்னு சடனாக ஒரு மைண்டில் தோணுச்சு, பாப்பாவை ஸ்கூல் சேர்த்தலான்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ப்ரீகேஜி போகலாம். இப்போ பால்வாடி போயிட்டுருக்குறா. 2 வயசு 8 மாதம் பாப்பாவுக்கு முடிய போகுது. அவளுக்கு எதுவுமே தெரில. ஸ்கூலில் போனோடனே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் 200 ஃபார்முக்கு வாங்கினாங்க. டோட்டலாக 25,000 ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க. அவள் விளையாடும் போது நல்லா விளையாட இன்டர்வியூவில் கூட்டிகிட்டு போய் வாட் இஸ் யுவர் நேம்னு தான் கேட்டாங்க. உடனே பாப்பா ரொம்ப அழுதுட்டா. நார்மலாக பாப்பா ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டே இருப்பாள் எல்லாத்துட்டையும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆத்தி சுடி சொல்லுவா, 1 2 3 சொல்லுவா, 20 வரைக்கும் கரெக்டாக சொல்லுவா ஓரளவு. அதுக்கப்புறம் 1 2 சொல்லுவா, சித்திரை வைகாசி சொல்லுவா, சண்டே மண்டே சொல்லுவா. இது எல்லாமே பாப்பா சொல்லுவா. பால்வாடிக்கு போய் பழக்கம் இருக்கனால 1.5 வயசில் விடும்போது அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் நான் 1.25 வயசில் விட்டு அப்போ அழுதுட்டு போனால். அப்புறம் 2-3 நாளாக செட் ஆயிடுச்சு. அப்புறம் ஈரோட்டில் பால்வாடி விடும்போது மாற்றி அழுதுகிட்டு இருந்தாங்க. 4 மாதம் போனால் திருப்பி இங்கே வரும்போது அழுகலை. இப்போ புதுசாக ஒரு ஸ்கூல் இருக்குது பேசுகிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டா. பார்க்கவே பாவமாக இருந்தது. இருந்தாலும் நம்மளோட குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தி ஆகணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசோட அட்மிஷனும் போட்டுட்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்தது பாப்பா அழுததை பார்த்து. இப்போ பயமாக இருக்குது எப்படி ஸ்கூலுக்கு போவான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.